இப்போ நம்ம ஆர்கானிக் கார்டனுக்கு வந்துட்டோம். என்னன்னா இந்த ஆர்கானிக் கார்டன்ல ஒரு மருதாணி வச்சிருக்கேன். மருதாணி வந்து இது வந்து நான் பழைய வீட்டில் வந்து ஒரு செடி வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒடிச்சின்னு வந்து இது வச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து கடையில் வாங்கி வச்சேன். இந்த நர்சரியில் ஒரு செடி வாங்கினேன். இது வந்து நர்சரியில் வாங்கி வச்சேன். இது பழைய வீட்டிலேருந்து வச்சேன். இது நிறைய என்ன சொல்றது, நல்ல மரமாக வரும். இந்த மருதாணி செடி வந்து எப்பயுமே வீட்டில் ஒரு மருதாணி செடி வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் மருதாணி இருந்தால் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். அதனால நாங்கள் மருதாணி வந்து எங்கள் வீட்டிலலாம் கொல்லியில் இருக்கோம், பறித்து கை ஃபுல்லாக வச்சுக்குவோம் நிறையா அந்த மாதிரி. இப்போ நாங்கள் வந்து 2 மருதாணி செடி வச்சுக்க ரொம்ப நல்லது. வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, வீட்டுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி நாமளும் வீட்டில் வந்து நம்ம சுமங்கலி வந்து எப்பயுமே வந்து மருதாணி கையில் வச்சா ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு தான் வைக்க போகிறேன், பறிக்க போகிறேன் இன்னைக்கு. அதுதான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ பண்ணிடலான்னு. மருதாணி வந்து கல்யாண பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது மருதாணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அந்த கல்யாண பொண்ணு மருதாணி வைக்கிறது எதுக்குன்னா அந்த ஒரு 7 நாள் வரைக்கும் நம்ம கையில் வந்து அந்த மருதாணி இருக்கும் சொல்லுவாங்க. 7 நாளைக்கு வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களாம். அந்த மருதவாசினின்றவங்க வந்து ஒரு பொண்ணு தான், அவங்களுடைய இதுதான் இந்த மருதாணியுடைய கதை. மருதாணியுடைய இது இருக்கு, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த மருதவாசினி வந்து அவங்களுடைய ரூபத்துல தான் அந்த மருதாணி செடியே இருக்கிறது. இதனால கல்யாண பொண்ணெல்லாம் கையில் வச்சா அந்த 7 நாளைக்கு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக பத்திரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வைக்குவாங்க. அதே மாதிரி இந்த விதை இருக்கு இல்லையா, மருதாணி விதை, நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அப்படியே அந்த மருதாணி விதையும் வெண்கடுகும் போட்டு வீட்டில் சாம்பிராணி காமிச்சோம்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது, தீய சக்தி எதுவும் வராது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கு மருதாணியில். நம்ம அரைச்சி தலைக்கும் போட்டுக்கிறாங்க, கைக்கு வச்சுக்கிறாங்க, எண்ணெயில் போட்டு சூடு பண்ணிட்டு சம்பருத்தி பூ அதெல்லாம் போட்டு சூடு பண்ணி தலைக்கு போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய இருக்கு. இப்போ நான் பறித்து என் கைக்கு வைக்கலான்னு பறிக்கலான்னு வந்திருக்கேன். பாய்.